Hello everyone, welcome back to my channel. Wednesday morning, time 6 o'clock கிட்ட ஆகுது. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டிருந்தேன். எப்படியும் மந்த்லி ட்வைஸ் ஆகுது நான் வீக் டேஸில் லீவ் எடுத்துருவேன். வீக்கெண்ட் சண்டே மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வீக் டேஸில் லீவ் போடும்போது எல்லா வேலையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா பார்த்துருவோம். அந்த மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒர்க்குக்காக தான் நான் ஹர்த்திக், கிருஷ்ணா 3 பேரும் கிளம்பிட்டோம். ஹர்த்திக்கை இப்போல்லாம் அதிகமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே மட்டும் போயிட்டு தூங்க வச்சுட்டு நான் கிருஷ்ணா மட்டும்தான் போயிருந்தேன். என்னோட டே யூஸ்வலாகவே மார்னிங் 3 o'clock எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு ஹேபிட்டாக மாறிட்டனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சி கூட தூங்க முடியல. ஏர்லியராகவே எழுந்திருச்சு. நாங்கள் போயிருந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எனக்கு பேபி ஷவர் பண்ண கோவிலுமே இருக்கு. இன்னைக்கு ஹர்த்திக்கோட அதே பிளேஸ்க்கு போகும்போது பயங்கரமாக எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. ஹர்த்திக் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக ப்ரே பண்ண சாமின்னா அவங்க தான். 9 months தான் எனக்கு பேபி ஷவர் பண்ணியிருந்தோம். கடைசியாக நான் இந்த கோவிலில் தான் எனக்கு எந்த பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா செக்கப் தான் போயிருந்தேன். அப்போவே டெலிவரிக்காக அட்மிட் ஆகிட்டோம். ஹர்த்திக்கையும் என் அத்தை வீட்டில் தூங்க வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். எப்போவுமே சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம்னா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் இந்த ஸ்டாலில் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சாப்பிட்டு போயாச்சு. எனர்ஜியாக போகணுன்னா நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி போகணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா டயர்ட் ஆகிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வர மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் உள்ளே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போனதுமே ஹர்த்திக்கோட டாய் செக்ஷன் தான் போயிருந்தோம். டாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஹர்த்திக் இப்போதான் நாம என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொல்ல பழகிருக்காரு. அதனால கொஞ்சம் ஃபிளாஷ் கார்ட்ஸ், எஜுகேஷனுக்கு தேவையான மாதிரி டாய்ஸ் பார்த்து வாங்கியிருந்தோம். இனி நியூ இயர், கிறிஸ்மஸ் அப்படின்னு அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரதுனால வீட்டுக்கு தேவையான டெக்கார் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் கொஞ்சம் தேவைப்படுறதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு மேரேஜ் வரப்போகுது, அவங்களுக்கும் கொஞ்சம் மெமரபிளா இருக்கிற மாதிரி கிஃப்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி பிரைடுக்கும் குரூமுக்கும் 2 கியூட்டான கிஃப்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். அவங்க 2 பேருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறதுனால வீடியோவில் நாங்கள் அதை காமிக்கல, பிகாஸ் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ங்கிறதுனால. எனக்கு எந்த ஷாப் போனாலுமே இந்த டெக்கார் பீஸ் மேலே தான் கண்ணு போகும். அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கிஃப்டிங்க்கு நான் 1 step சொல்யூஷனாக இதுதான் சூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி ஷாப்பிங் போனால் என் ஹஸ்பண்ட் நீ பார்த்துட்டு வான்னு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவாரு. நான் சண்டை போடுவேன், ஏதாவது சஜஷன்ஸ் கேட்கறதுக்கு கூட நிற்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதையே ஒரு ரீசனாக வச்சு நானே வீடியோ எடுத்துட்டு நானே இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும், வீடியோ எடுங்க அப்படின்னு பக்கத்துலேயே கூப்பிட்டுறது. எந்த ஒரு விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி வாங்கும்போது அது இன்னும் ஹாப்பியாகவும் டைம் போகிறது தெரியாமையும் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வர முடியுதுங்கிறதையும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.